அல்லேலூயா. கொரிந்தியர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கிருந்து புறப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிறார்கள். போகிற வழியிலே சில காரியங்கள் நடக்கிறது. இந்த சம்பவங்கள் ஏன் வேதாகமத்தில் இருக்கு அப்படின்னா, 6வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, அவர்கள் இச்சித்தது போல் நாமும் இச்சித்து பொல்லாத முறைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாக இருக்கிறது. அதாவது திருஷ்டாங்கம் அப்படின்னா அடையாளமாக இருக்கு. ஏன் அதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நாமும் ஒரு பிரயாணம் பண்ணுகிறோம். எங்கிருந்து பிரயாணம் பண்றோம்? பூமியிலிருந்து பரலோகத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறோம். அப்படி பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த பிரயாணத்துல நிறைய தடைகள் வரும், நிறைய காரியங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் எங்கே போக வேண்டியிருக்கிறது? பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பரம கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். அதாவது நம்மளை உலகத்துல இருந்து கர்த்தர் வேறு பிரிச்சுட்டார், எகிப்துல இருந்து கொண்டு வந்துட்டார். இப்ப நம்ம எல்லாருமே இஸ்ரவேல் சபையார் மாதிரி ஒரே சபையாக இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி பண்ணி கொண்டிருந்த போது பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 5வது வசனம் சொல்லுது, அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர் தான் விடுதலையாக்கினாரு, அவர் தான் கொண்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனா 10 வாதைகள் நடத்தி விடுதலையாக்கி இருக்கிறாரு, சிங்கடலை பிளந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் அநேகரிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை? நாம கொஞ்சம் அதை யோசிக்கணும். தேவன் நம்மை நேசிச்சு தான் எல்லாமே செஞ்சிருக்கிறார், எல்லாருமே அப்படிதான் செஞ்சிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை ஃபாலோ பண்ண, தன்னை பின்பற்றி வந்ததான எல்லாரையும் அழைக்கிறார். அதுல ஒரு 12 பேரை செலக்ட் பண்றாரு. ராம் முழுவதும் ஜெர்மனி செலக்ட் பண்றாரு. ஆனா அதே செலக்ட் பண்ணப்பட்ட 12 பேரில் ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, இவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்குமே. அவர் தான் நேசிச்சு கூப்பிட்டு இருக்கிறாரு. பல நேரங்களிலே அப்படிதான் இருக்கு. மனுஷனை தேவன் உண்டாக்கினாராம். உண்டாக்கி விட்டு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாய் இருந்தது. சவுலை அவர் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாராம். அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போது சொல்லுகிறார், சவுலை அவர் அபிஷேகம் ராஜாவாக்கினதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். அப்படி ஒவ்வொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நேசிச்சு தான் செய்யறாரு, ஒவ்வொன்றையும் பண்றாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் நடந்து கொள்ளுகிற விதம் அவரை மனஸ்தாபப்படுத்துகிறது, வருத்தப்படுத்துகிறது. இப்போ அதே மாதிரிதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறார். இந்த கனமான ஒரு அழைப்பு இது. எந்த அழைப்பு? உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்படி நம்ம ரட்சித்து கொண்டு வந்து ஒரு பிரயாணத்துக்குள்ளே நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாமே பரம கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனா வழியில சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது தேவனுக்கு மனமடிவாக்கிருச்சு. அவர் சொல்றாரு, நான் அவர்கள் பேர்ல எப்படி இருக்கவில்லை? பிரியமா இருக்கல, எனக்கு பிரியம் போயிருச்சுங்கிறார். ஒரு இடத்துல மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்களோடு நான் வரமாட்டேங்கிறார், நீ இவங்களை கூட்டிட்டு போ, நான் வரல அப்படிங்கிறார். அதே காரியம் தான் இப்போ இருக்கு. ஏன்னா பவுல் சொல்றாரு, இவைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? திருஷ்டாங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பழைய காரியங்கள் எல்லாமே புதுசுக்கு ஒரு அடையாளம். இது மட்டும் திருஷ்டாங்கம் கிடையாது, ஒவ்வொரு காரியமும் அடையாளமா தான் இருக்கு. புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாடா இருக்கட்டும், அவைகள் ரெண்டுமே ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கலாத்தியர்ல சொல்றாரு. அது மாத்திரம் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களை குறித்து அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. ஸோ பைபிள் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்ப செய்ய போற, செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை தந்தார்னா, இதை நீங்க பார்க்கும்போது அவர்கள் செய்த தப்பை நாம் செய்யக்கூடாது. அவங்க எப்படி பிரயாணத்துல போனவங்க அழிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம அழிக்கப்படக்கூடாது. அவர்கள் பிரயாணம் பாதியில முடிஞ்சிருச்சு, நம்ம பிரயாணம் பாதியில முடியக்கூடாது. அவர்கள் பரம கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை, நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்திருக்கு, அதுதான் முகாந்தரம். அப்ப இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டதுல கர்த்தர் ஏன் பிரியமா இல்லாமல் போனார்? அவங்க பிரியமா இல்லாம போறதுக்கு அவங்க கிட்ட இருந்த சுபாவங்கள் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு 4-5 சுபாவங்கள் அவங்க கிட்ட காணப்படுது. அதுதான் கர்த்தர் அவங்க மேல பிரியமா இல்லாம போனதுக்கு காரணம். ஆரம்பத்துல அவரே தான் 400 வருஷம் கழிச்சு மோசையை ரெடி பண்ணி அனுப்புறார். வரமாட்டேன்னு சொன்ன மோசையை அனுப்பி விடுறாரு. போப்பா, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் ஆளோட்டிகள் நிமித்தப்படுகிற பாடுகளை நான் கேட்டேன், அவர்களை பார்வோன் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன்னு சொல்றாரு. அப்படி இறங்கின தேவன் தான் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் பிரியமா இருக்கவில்லை. நம்மையும் அப்படியே அழைத்த ஆண்டவர், ஊழியத்துக்கு அழைத்த ஆண்டவர், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைத்த ஆண்டவர், இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்த ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இவர்கள் மேல் நான் என்னவா இருக்க மாட்டேன்? பிரியமா இருக்க மாட்டேன். நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லக்கூடாது. சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது மாதிரி நம்மளையும் ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணார் ஒரு சிலரை. அவர்களை பார்த்து கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அதே தான் இப்ப நான் சொல்ல போறோம். சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் அவர்கள் மேல் பிரியமா இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? வாசிங்க, 6:7 வாசிங்க போ. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள் ஆகியிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். முதலாவது, கர்த்தர் அருவருக்கிறதான காரியம். அவங்க கிட்ட கர்த்தர் பிரியமா இல்லாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, 7வது வசனம்,
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இது எங்க இருக்கு? இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 32ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. யாத்ரா 32:4 வாசிங்க. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இப்ப அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு நடக்கிறதான மிக முக்கியமான ஒரு சம்பவம் பாளையத்துக்குள்ளே, அதாவது அவருடையதான அந்த சேனைக்குள்ளே வசனம் சொல்லுது, ஒரு பக்கம் மோசே மலைக்கு மேல தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் யோசுவா மலைக்கு கீழே தேவ மனுஷனுக்காக மேல போன மோசேக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? புசிக்கவும் குடிக்கவும் அவங்க உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்க நடக்க கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிதான் 1 கொரிந்தியர் 10 என்ன சொல்றார்? அவரு 7வது வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, விக்கிரகாரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இன்னைக்கு அதான் நடந்தது. நாங்க விக்கிரகம் வழிபடலையேப்பா, நாங்க ஒன்னும் அவங்க செஞ்ச மாதிரி கண்ணுக்குட்டி செய்யலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க கண்ணுக்குட்டி செய்யல, கண்ணுக்குட்டிக்கு பதிலாக நீங்க வேற செஞ்சு வச்சிருக்கீங்க. அவர்கள் கண்ணுக்குட்டி செஞ்சாங்க, நாம அதே கண்ணுக்குட்டியை செய்யல. அவங்க அன்னைக்கு கண்ணுக்குட்டியை செஞ்சு புசித்து குடிச்சு விளையாடுனது மாதிரி இன்னைக்கு நாம கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ பண்டிகைகள், எத்தனையோ அருவருப்புகள், எத்தனையோ விதமான கொண்டாட்டங்கள், எத்தனையோ விதமான களியாட்டுகள் அத்தனையும் எங்க இருக்குது? சபைக்குள்ள இருக்குது. சபை புசிப்புக்கும் குடிப்புக்குமான இடம் இல்லை. பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்ப சபையில சாப்பிடக்கூடாதா? கூட்டம் முடிஞ்ச பிறகு ஐயோ பசியா இருப்பார்களே என்று சொல்லி இயேசு சாப்பாடு போட்டார். அந்த சாப்பாட்டுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டியோட உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு போட்ட சாப்பாடு பசியா இருப்பார்கள் என்று போட்ட சாப்பாடு. அதுதான் இப்ப சபையில பல இடங்கள்ல கூட்டம் முடிஞ்ச பிறகு போடுறாங்க. ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்ச உடனே, ஜனங்களுக்கு வந்து கூட்டங்கள் முடிஞ்ச உடனே ஒரு அன்பின் விருந்தன் அப்படின்னு போடுறாங்க. அது வேறு. ஆனால் சபை எதுக்கு கூடி வருது? புசிக்கவும் குடிக்கவுமே கூடி வருது. ஆண்டவர் சொல்றாரு, சபை புசிப்பும் குடிப்புக்குமான இடம் கிடையாது. இங்க வரும்போது வேற எதுக்கும் வரக்கூடாது. இது வேற எதுக்கான களியாட்டத்துக்கான இடம் கிடையாது. எப்போ விளையாட்டு சர்ச்சுக்குள்ள வந்துருச்சோ அப்ப ஆவியானவர் சபையை விட்டு வெளியே போயிடுவார். ஆவியானவருக்கும் விளையாட்டத்துக்கு சம்பந்தமே கிடையாது. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இது களியாட்டம் பண்ணுகிற இடம், பொழுதுபோக்குகிற இடம் கிடையாது. அதான் பைபிள்ல சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். அவர்கள் பிரயாணம் பூரணப்படவில்லை. அது நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் கூட உட்கார ஆரம்பிச்சா மோசே 40 நாள் உட்கார்றாப்புல மலைக்கு மேல. ஆண்டவர் வனாந்தரத்துல 40 நாள் உட்கார்றாரு. தானியேல் 21 நாள் உட்கார்றாரு. எல்லாம் தெரியும். ஆனா இங்க 2 மணி நேரம் உட்கார முடியாது. கேட்டா என்ன சொன்னாங்க? 2 மணி நேரம் உட்கார்ந்தா சைக்கலாஜிக்கலி நம்மளால உட்கார்ந்து 40 நிமிஷம் செய்தி கூட கேட்க முடியாது. அதனால கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா நடத்தணும் சர்ச்சை. ஆவியானவர் நடத்தினா என்டர்டைன்மெண்ட் தேவையே கிடையாது. ஆவியானவர் சபையை நன்றாய் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே புசிக்கவும் குடிக்கவும் விளையாடுவதற்கான இடம் சபை கிடையாது. சபை கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற இடம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற இடம், பரலோகத்திற்கு பிரயாணப்படுவதற்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இடம். அதுக்கு தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். அந்த எண்ணத்தோட வரணும். இங்க நான் போனா எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி சொல்லி கொடுக்க முடியும். எந்த நேரத்தில் ஆவியானவர் என்கிட்ட பேசுவார்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கவனிச்சு கேட்டுட்டு இருக்கணும். சபை என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசித்து குடித்து விளையாடுகிற இடமாய் உங்கள் சபை இருக்குமானால் பாளையத்துக்குள் கர்த்தருடைய வாதை வரும். சபை எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடமாக இருக்கணும். மலை மேல உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அதுக்கு தான் சபை. நீங்க அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க விருப்பமே அப்படிதான் இருக்கணும். பாருங்க, ஒருத்தன் மலைக்கு மேல உட்காந்துருக்கான், ஒருத்தன் மலைக்கு கீழே உட்காந்துருக்கான். இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜோமெண்ட் உட்காந்துருப்பாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை அப்படிப்பட்ட இடம் அல்ல. சபை புசிக்கவும் குடிக்கிறதுக்குமான இடம் இல்லை, தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம். 2வது, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பவுல் சொல்றார் பாருங்க, வாசிங்க 8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல என்ன வேசித்தனம் பண்ணாங்க? சபைக்குள்ள 23,000 பேர் விழுந்து போனாங்க. இது நம்ம எங்க நடக்குது? என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. மோவாபிய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இது 2வது. சபைக்குள்ள இருக்கக்கூடியதான மிக முக்கியமான அருவருப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை புறஜாதியாரோடு கலவுதல், சபை உலகத்தோடு கூட கலவுதல். சபை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். நான் சொல்றது கட்டடத்தை அல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்காக வேறு பிரிச்சிருக்கிறார். இந்த ராக்கெட்டுக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா, இப்போ கூட சந்திராயன் 3 விட்டாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி இந்த சந்திராயன் 3, 2 விடும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி போகிற ஜனங்க இருக்காங்களா, அது உள்ள இருக்கிறவங்க, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நைட்டு வீட்டில் சாப்பிட்டு காலங்காத்தால எனக்கு ராக்கெட் போகுது நான் காலையில் போறமான மனைவி பிள்ளைங்களாம் டாட்டா காட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, தனியா பிரிச்சுருவாங்க. வேறு பிரிச்சு அவங்களுக்கு தனியே பிராக்டிஸ் இருக்கும். அதுக்குலாம் எத்தனையோ வருஷம் பிராக்டிஸ். எதுக்குன்னா, இங்கிருந்து அங்க போனா புவியீர்ப்பு சக்தி இருக்காது, இங்கிருந்து அங்க போனா இந்த ஆக்சிஜன் அங்க கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி பாடி நீங்க அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கெல்லாம் உங்க உடம்ப அவங்க ரெடி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்ல, அதாவது நீங்க அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வாழ்வதற்கு உங்களை இங்க என்ன பண்ணுவாங்க, அதை உங்க குடும்பத்தை விட்டு வேறு பிரிச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற சாப்பாடு, அங்க இருக்கிற சாப்பாடே வேற, அவங்களோட சாப்பாடு மெத்தட் வேற, அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வேற. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, வேறு பிரிச்சுருவாங்க. பிரிச்சு அந்த வானத்துல வாழ்வதற்கு தேவையான எல்லா பிராக்டிஸையும் கொடுப்பாங்க. இங்கேயே மிதந்துகிட்டு இருக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இங்கேயே அதுக்கான இதெல்லாம் இருக்கு. சுத்தி கட்டி ஒரு காத்து மாதிரி அடிச்சு அப்படியே மேல மிதந்துகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பயங்கர கடினம். அவ்வளோ பிராக்டிஸ் எடுத்தாதான் 6 மாசமோ 1 வருஷமோ நீங்க போய் என்ன பண்ண முடியும், அங்க இருக்க முடியும். அதே விட மேலானது நீங்களும் நானும் பரலோகத்துல ஆவியிலே தேவனோடு கூட நித்தியமாய் வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவே முக்கியம். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வானத்துக்கு போறதுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்பேஸுக்கு போறதுக்கு. அதுக்குன்னு படிப்பு இருக்குது, அதுக்குன்னு செலக்ஷன் இருக்குது, அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்குது. அவங்கள தான் கூட்டு போவாங்க. அதே மாதிரி பரலோகம் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்குது பரலோகத்துக்கு போறதுக்கு. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நம்மளை அழைச்சு ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் சபைக்குள்ள வச்சு. இப்ப எப்படி அவங்க இந்த ஸ்பேஸ் ஷட்டல்ல போறதுக்கு மேல போறதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் பிராக்டிஸ் எடுத்தாங்களோ, அது மாதிரி இப்ப சபைக்குள்ள வச்சு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு கொடுக்குறாரு, பரலோகத்தில் நித்தியமா வாழ்றதுக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிற காலத்தில் உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் மனைவி பிள்ளைகளை பார்க்க கூடாதா, நான் சாப்பிடக்கூடாதா? இல்ல ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், ஆவிக்குரிய விதத்துல சொல்றேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இங்கதான், ஏன்னா அங்க போகும்போது வேற. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இச்சை அடக்கத்தோடு கூட ஓட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சபையானது உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. மோவாபிய ஸ்திரீகள் வழியில வருவாங்க, அவங்க அப்படியே உங்களை மோசம் போக்குவாங்க, அவர்கள் உங்களை தேவனுடைய பிரயாணத்திலிருந்து இழுப்பாங்க. பாருங்க, நோவா காலத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நோவா காலத்துல உள்ள மிக முக்கியமான பாவங்களாக ஆண்டவர் சொல்றார். மத்திய 24, 37, 38 ஆண்டவர் சில காரியங்களை சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அது என்னென்ன காரியங்கள் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இந்த புசித்து குடித்து உங்களுக்கு தெரியும், பெருந்திண்டி லூக்கா 21 இருக்குது. புசித்து என்பதற்கு பெருந்திண்டின்னு இருக்கு, குடித்து என்பதற்கு குடி வெறி அப்படின்னு இருக்கு. அதே நேரத்தில் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அங்கே சொல்லும் பொழுது பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதுக்கான 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கொடுக்கிறதான விளக்கம் 2வது வசனம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவபுத்திரர்னா தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள், மனுஷகுமாரத்திகள்னா அவிசுவாசிகள், தேவனை தொழுது கொள்ளாத ஜனங்கள். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நடுவுல என்ன பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது, பெண் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு சபை எந்த நிலையில போயிட்டு இருக்குது? நீங்க உலகத்துல போகும்போது அவிசுவாசிகளோட தான் வாழ வேண்டும், அதை யாரும் குற்றமா சொல்லல. ஆனால் அவிசுவாசிகிட்ட இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது. வாசிங்க பாப்போம், எரேமியா 10:2 வாசிங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். ரொம்ப தெளிவா டைரக்டர், அவனுடைய வழியை, மார்க்கம்னா வழி, புறஜாதிகளுடைய வழியை என்ன செய்யாதீங்க, கத்துக்கொள்ளாதீங்க. அவன் உலகத்துல முன்னேறதுக்கு என்ன பண்றானோ அதை தான் நானும் பண்ணணும். உலகத்துல அவன் வாழ்றதுக்கு என்ன பண்ணணும் அதான் நானும் பண்ணணும். உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்றானோ அதை தான் நானும் பண்ணணும். அவன் 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு என்ன பண்றானோ அதை தான் நானும் பண்ணணும். இல்ல, புறஜாதிகளுடைய வழியை கற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அவர் அதை எல்லாத்தையும் பைபிள்ல சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நாம உலகத்தோட என்ன செய்யக்கூடாது, போய் கடக்கக்கூடாது. அதை விட டைரக்டாவே நான் சொல்றேன், விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. இங்க யாரும் கேஸ்ட பத்தி பேசல. சபைக்குள்ள என்ன கிடையாது, கேஸ்ட் கிடையாது. ஆனா பிலிவர் நான் பிலிவர் உண்டு.
தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கும் பாவம் மன்னிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம் எல்லாம் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒரே மாம்சத்தை புசிக்கிறோம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே இடத்துக்கு போக போகிறோம். சபைன்றது நான் டினாமினேஷனை பத்தியோ யாரை பத்தியோ சொல்லல. சபை என்பது தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அதுக்கு என்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குமுறையை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அதை மாடிஃபை பண்ணவோ அப்கிரேட் பண்ணவோ எந்த ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை. புரியுதுங்களா? இங்க வந்துட்டு அவர் சொல்றாரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ போய் சேர்கிற தேசத்தில் இருக்கிற கானானியர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக, நீ போய் சேர்கிற தேசத்தில் இருக்கிற ஸ்திரீகளோடு கூட விவாகம் பண்ணாதிருப்பாயாக, அவர்கள் உங்களை சோரம் போக்குவார்கள் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள அதற்கான இடம் கிடையாது, யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு குழந்தைய நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு பால் டின்னு வாங்குற காலத்துல இருந்து சட்டை வாங்குற காலத்துல இருந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த உங்கள் பெற்றோருக்கு நன்றாய் தெரியும் உங்களை யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் என்று. அதை விட நல்லா தேவனுக்கு தெரியும். நீ பிறக்கும் போதே கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. உடனே நீங்க என்னமோ தேவனை விட அதிகமா செலக்ட் பண்ற மாதிரி, உங்க அப்பா அம்மா விட செலக்ட் பண்ற மாதிரி, எனக்கு தெரியாதா நான் படிச்சிருக்கிறேன். நீ படிச்சதுக்கும் செலக்ஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்ல, கண்டிப்பா செய்வார். சபைக்குள்ள கொண்டாடாதீங்க, எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வந்துடாதீங்க. சபையில ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட கலப்பதற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு மீன் பிடிக்க தெரியுதோ இல்லையோ அழைப்பு பெற்ற பேதுரு தான் வேணும். மீன் பிடிக்க தெரியுதுன்றதுனால பேதுருவை தவிர நல்ல ஆளா ஒன்று கூப்பிடுங்க, அதான் நைட்டு ஃபுல்லா போட்டாரு, அவருக்கு மீன் பிடிக்க தெரியல, அதை விட நல்ல மீன் பிடிக்கிற இன்னொரு மீன்கார கூப்பிட்டுக்கலாமா? வேணாம். அழைப்பு யாருக்கு இருக்குதோ அவன் தான். அபிஷேகம் தான் இங்கே முக்கியம். சபைக்குள்ள அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் என்ன எப்படி கொண்டாடம் தெரியுமா? அதுல பாம்பை விட்டு விட்டாரு, வாதம் வந்து போச்சு. இன்னைக்கு ஏன் உங்க குடும்பத்துல நிறைய கஷ்டம்? நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. குடும்பத்துல ஏன் கஷ்டம்? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எங்கேயோ எதையோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அந்த மிஸ்டேக்கை பிசாசு யூஸ் பண்ணி உங்களை சோதிக்கிறான். தேவன் சோதிக்கிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டில் நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நம்ம கிட்ட ஏதாவது இருக்குதுன்னா அதை வச்சுக்கிட்டு தான் பிசாசு நம்மளை சோதிக்கிறான். நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபைக்கும் உலகத்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஒன்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுக்கறத பெஸ்டா தான் கொடுப்பாரு. ஆனா காத்திருந்து நீங்க வாங்கணும். ஆண்டவர் பண்ணி வச்சா 18, 20, 22, 30 எப்ப வேணாலும் தி பெஸ்டா பண்ணி வைப்பாரு. நீங்களா போய் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட சேராதிருங்கள். அப்படிப்பட்டவர்கள் வழியிலே என்ன ஆயிட்டாங்க? தேவன் சொல்றாரு, அவர்கள் மேல் நான் என்னவா இருப்பதில்லை, பிரியமா இருப்பதில்லை. அடுத்து வாசிங்க, மூணாவது அவர்கள் செய்ததான காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, மூணாவது பரீட்சை பாராதிருப்போமா. கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாதான், சோதிச்சு பார்க்க கூடாதான். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு? சோதிச்சு பார்த்த சம்பவம் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள்ல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஒரு மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 22, 23லயும் இதே மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். தேவனை பரீட்சித்து பார்க்கிறது. தேவன் அவர்களை 40 வருஷம் மன்னாவை கொடுத்து நடத்திக்கிட்டு வர்றாரு. நடத்திட்டு வரும்போது அவர்கள் செய்த தப்பின் நிமித்தம் கானானுக்கு அவங்கள போக சொன்னாரு. இவங்க வேவுக்காரர் அனுப்புனாங்க. அவங்க வந்து சொன்ன துர்ச்செய்தினால போக மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் கர்த்தர் 40 வருஷம் சுத்தி போங்கன்னாரு. உடனே 40 வருஷம்லாம் சுத்த முடியாது, வேணா நாங்க இப்பயே போறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி போனாங்க. அடி வாங்கினாங்க. கர்த்தர் அவங்கள திருப்பி சொன்னாரு, சரி நான் தான் சொன்னேனே கேட்டீங்களா, இப்ப நான் சொல்ற வழியா போங்கன்னு ஏதோ மலை வழியா போக சொல்லிட்டேன். அப்படி போகும்போது 40 வருஷம் சுத்துறாங்க. இந்த வழி அவங்களுக்கு எப்படி இருக்குது? மனமடிவா இருக்குது. இப்ப கர்த்தருக்கு விரோதமாக ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? அவங்க முறுமுறுத்தார்கள். இதான் பரீட்சித்து பார்த்தார்கள்னு வசனம் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்கிறார். ஆனால் செய்கிற அந்த காரியம் நமக்கு புரியாததுனால நாம கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம். உதாரணமா இப்ப பாருங்க, இப்ப ஏன் ஜனங்களை 40 வருஷம் கர்த்தர் சுத்தி போக சொன்னாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இவங்க எந்த ஜனங்களை பார்த்து பயப்படுறாங்க? கானானுக்குள்ள அங்க வந்து ராட்சதர் இருக்கிறாங்க, பலவான்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போனா அவங்கள எங்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. உடனே கர்த்தர் சொல்றாரு, சரி 40 வருஷம் சுத்தி வாங்க. இவங்க 40 வருஷம் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க யாரும் இல்ல. இவங்க எந்த ஜனங்களை பார்த்து பயந்தாங்களோ அந்த ஜனங்க அங்க இல்ல. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த 40 வருஷத்துக்குள்ள அவங்களை அந்த தேசத்துல இருந்து அனுப்பி விடுறாரு, அவங்க இல்லாம பண்ணிடுறாரு.
அப்ப கர்த்தர் சுத்தி போக பண்ணது நல்லதா கேட்டதா? ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியம், ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யணும்ன்றது யார் தெரியுமா? நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து அப்படி சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் செய்யுங்க, ஏன்பா செய்யணும், ஐயா இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா. இப்போ சில கான்ட்ராக்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க, திடீர்னு வந்து ஐயா இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், ஐயா அந்த 10 லட்சத்தை இப்படி பண்ணா தான் இப்படி பண்ணி பண்றதுக்கு ஒரு 4 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு மேல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதிகாரி என்ன செய்வாரு? நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒண்ணு தெரியணும், நமக்கு மேல இருக்கிற தேவன் நமக்கு தகப்பன், அவர் அப்பாவா இருக்கிறார். அவர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சுத்தி போக பண்றாருன்னா அதுல ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும். தேவன் எனக்கு செய்தவைகளில் தீமையானதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருவேளை நான் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து தீமை வரவே வராது. ஏன்னா தேவன் தீமை அறியாத ஒரு தேவன். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதை விட முக்கியம், தேவன் கிட்ட தீமை என்பது கிடையவே கிடையாது. அதனாலதான் அவர் தேவன். பிசாசு கிட்ட நன்மை என்பது கிடையவே கிடையாது. அதனாலதான் அவன் பிசாசு. நாம நன்மையும் தீமையும் ரெண்டும் கலந்தவங்க. வெறும் நன்மை செஞ்சுட்டே போயிட்டோம்னா கர்த்தர்கிட்ட போயிடுவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். தீமை செஞ்சுட்டே போனோம்னா பிசாசு மாதிரி மாறிடுவோம். இதுதான் 3 வித்தியாசம். தீமையே இல்லாதவர் தேவன், நன்மையே இல்லாதது பிசாசு. இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆனது நம்ம. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தேவன் எனக்கு ஒண்ணு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மையை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் அவருக்கு இல்ல. நீ நடப்பது 5 வருஷமோ 40 வருஷமோ 2 வருஷமோ 20 வருஷமோ உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். அந்த வழி உங்களுக்கு தான் மனமடிவு, கர்த்தருக்கு தெரியும் இந்த வழி தான் என் பிள்ளைக்கு நல்ல வழி. ஏன்னா எனக்கு நீ இருக்கிற இடத்தை விட நீ போகிற இடம் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு நீ போய் சேரணும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படிதான் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறார். யார் எங்க இருக்கணும்ன்றது கர்த்தருக்கு தெரியும். பல நேரங்களில் நமக்கு என்ன தோணுது, லண்டன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, நல்ல சம்பளம், செட் ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ இந்தியாவுக்கு போ. வந்து இந்தியாவில் இறங்கினா முதல் 11 மாசம் ஊழியமே இல்லை. என்னை ஏன் கொண்டு வந்து இங்க விட்டீங்க? நான் நல்லா தானே சம்பாதிச்சுட்டு இருந்தேன், காசு இருக்காது கையில. ஒரு நாள் எனக்கு லிட்டரா ஞாபகம் இருக்கு, என் பர்ஸ்ல வெறும் 10 ரூபாய் தான் இருக்கு, வெறும் 10 ரூபாய். நான் போறேன், டீ கடையில் டீ குடிக்கணும்னு தோணுது, பர்ஸை திறந்து பார்க்குறேன் 10 ரூபாய் இருக்கு. என்ன தோணுது, இப்போ 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன இருக்காது, கையில காசு இருக்காது. சரி இருக்கட்டும், டீ குடிக்காம அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் என்ன பிடிச்ச இந்த இடத்துல விட்டீங்க ஆண்டவரே, எதுக்காக என்ன கொண்டு வந்தீங்க? நம்ம கதற வரைக்கும் அமைதியா இருப்பார். அவருக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மள என்ன பண்ண போறாருன்னு நல்லா தெரியும். நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நல்ல வேளை நான் லண்டன்ல இல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்து இங்க ஊழியத்துல வச்சாரு. இந்த ஊழியத்துல கர்த்தர் ஆசீர்வாதம். பல நேரத்துல கர்த்தர் ஏன் என் வழியை மனமடி உண்டாக்குகிற வழியாக நடத்துகிறார் என்பதற்கு கர்த்தரிடத்துல ஒரு திட்டம் உண்டு. அந்த வழி உன்னை மனமடிவாக்கும், ஒரு நாள் உன்னை கொன்று போடாது. அந்த வழியிலே கர்த்தர் கொடுக்கிற உணவு, கர்த்தர் கொடுக்கிற தண்ணி, கர்த்தர் கொடுக்கிற அற்புதம் எல்லாம் வரும். ஆனா நான் நினைச்ச மாதிரி அது இருக்காது. அவ்வளவுதான். நாம ஒரு பிளான், நம்ம ஒரு டிசைன், நமக்கு ஒரு கனவு. சில நேரங்களில் நாம் எதை விரும்பவில்லையோ, ஆண்டவருக்கு நீ விரும்பாததை செய்யணும்னு அர்த்தம் இல்ல. அவர் என்ன உங்களுக்கு செய்யறாரோ அது உங்களுக்கு பிடிக்கல முன்னாடி, அதான் விஷயமே. அவர் ஒரு சித்தம் வச்சிருக்காருல்ல, அதை நம்ம மாம்சத்துக்கு பிடிக்காது. ஏன்னா ஆவியின் வழி, அந்த வழிதான் கர்த்தருடைய திட்டம். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் எது வேணானோ அதை தான் கர்த்தர் தராரு. கர்த்தர் என்னமோ இன்னைக்கு டிசைன் பண்ணிலாம் தரல, நீங்க தாயின் கருவில உருவாகும் போதே அதை ரெடி பண்ணிட்டாரு. நம்ம எப்படி இருக்கமோ அதுக்கு அப்படியே ஒன்று ஆப்போசிட்டா கர்த்தர் கொடுத்துட்டு உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் பாரு. இல்ல அது இது வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி கொடுத்தாரு? இல்ல இல்ல, அவர் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஒன்று கொடுக்க போறாருல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வாழ்ந்துருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இப்பதான் நீ கரெக்டா வாழ போற, உன்னை சரி பண்றேன்ற ஆண்டவர். பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு நியமித்ததை நமக்கு வேணும்ட்டே ஆப்போசிட்டா கர்த்தர் நியமிக்கல. கர்த்தர் நியமித்ததுக்கு ஆப்போசிட்டா நாம செயல்பட்டுக்கிறோம். இப்பதான் சரி ஆக்குறோம். ஆண்டவர் வழியை சில நேரங்களில் கடினமாய் நடத்துகிறார், சுத்தி வர பண்றார். நமக்கு பிரியமில்லாதது போல அது தோன்றும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அது என்னை கொண்டு போய் கானானிலே சேர்த்துருவேன். நீங்க நடுவுல முறுமுறுக்க மட்டும் செஞ்சுறாரு. அவங்க ஜனங்கள் தேவனை பார்த்து என்ன பண்ணாங்களா? முறுமுறுத்து பரிசித்து பார்த்தார்கள். ஏன் ஆண்டவரை இப்படி, எனக்கு ஏன் இப்படி? மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு சொல்றேன், சில பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரையோ ஊழியக்காரனையோ என்ன பண்ணாதீங்க, சாடிடாதீங்க. இந்த சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து சிலர்லாம் சொல்றாங்க, இந்த சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை அப்படி நினைச்சுக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நான் சபைக்கு வந்த நாளிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க தொடங்கினேன். ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமாக பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதியில இருந்து அத்தனை பேருக்கு இருக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு அதுக்கான வழி இருக்கிறது.
அது தப்பிக்கிறதுக்கு கர்த்தர் வழியை சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் நான் சொல்லுவேன். அதனால ஒண்ணு மட்டும் கர்த்தருக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ முறுமுறுத்துறாதீங்க. அதனாலதான் இப்படி இதனால எதுனாலையும் கிடையாது. உங்களுக்கு வந்தது தீங்கு அல்ல, உங்களுக்கு வந்தது கொஞ்சம் சுத்தி போக பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அதை நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தரை பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, எனக்கே ஆண்டவர் இப்படி இது ஏன் எனக்கு கொடுத்தீங்க, நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா இருக்குதே, அதில் கர்த்தர் கொடுக்கறதுக்கு நீ ஆப்போசிட்டாக இருந்தாய், இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு நேராய் உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, 10வது வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, முறுமுறுக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சிருக்காரு? அடுத்த வசனம் திருப்பி அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. அடுத்த வசனம், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டும். அப்போ இதெல்லாம் பர்டிகுலரா யாருக்கு தான் எழுதியிருக்கிறாரு? முடிவு காலத்தில் இருக்கிற நமக்காக அவர் எழுதியிருக்கிறார். இந்த பிரயாணத்தில் இருக்கிற நீங்க நானும் முடிவு காலத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டோம், கானானுக்குள்ள பிரவேசிக்கிற பரலோகத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் நாம கொஞ்சம் கொஞ்சமா பிரயாணத்தை தாண்டி இருக்கிறோம். ஒருவேளை நடுவில் நீங்கள் தேவனை பரிசித்து பார்த்திருக்கலாம், நடுவில் தேவனை முறுமுறுத்திருக்கலாம். சில நேரங்களிலே நீங்கள் போய் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட, புறஜாதியரோடு கூட, அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கலாம். அதனால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி நீங்கள் இங்கே புசித்து குடித்து விளையாடி இருக்கலாம். கர்த்தர் இப்பொழுது பாளையத்தை சுத்தமாக்க விரும்புகிறார். நடந்து போச்சு, இது வரைக்கும் முடிஞ்சது இருக்கட்டும். இப்பவும் சொல்றேன், finished is finished. ஆனால் கர்த்தர் மீண்டும் நம்மை சரி பண்ண வல்லமை உள்ளவராய். தேவன் நம்மை சரி பண்ணுவதற்கு வல்லவர். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரே ஒரு சுபாவம் உண்டுங்க. நீங்க தெரிஞ்சு பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஒருவேளை நீங்க தெரியாம செஞ்சுட்டீங்க, நீங்க திருப்பி ஆண்டவர்கிட்ட வர்றீங்க, ஆண்டவர் அதை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன கொஞ்சம் வழியை சுத்தி விடுவாரு, ஆனா உன் ட்ராக்கை திருப்பி கொண்டு வந்து கரெக்டா நிறுத்திடுவார். உன் ஓட்டத்தை முடிச்சிருவாரு. அவர் முடிக்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். நடுவில் இருக்கு நீ கொஞ்சம் அப்படி இப்படி. எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் நீதிமான். அவரெல்லாம் குற்றம் சொல்ற அளவுக்கு உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் கூட இருந்து பார்த்திருக்கேன் 20 வருஷம். அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்தது கிடையாது. ஒரு மனுஷனை வந்து கண்டு பேச மாட்டாரு. ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாரு. சபைக்கு ஒழுங்கா வருவார். தசமம் காணிக்கையில இருந்து எல்லாமே கரெக்டா செய்வார். நான் அவர் கூடவே இருந்து நான் பார்த்துருக்கேன். திடீரென்று ஒரு நாள் அவங்க நண்பர்கள், பழைய நண்பர்கள், நான் பிலீவர்ஸ் கொஞ்சம் பேரோட போய் இது சேர்ந்தார், பிசினஸ் ஒன்றுக்கு சேர்ந்தார். இதான் மோவாபிய ஸ்திரீ. கல்யாணம் பண்றது மட்டும் இல்ல, பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யாரோட கூட்டு கிடையாது? அவிசுவாசியோட கூட்டு கிடையாது. அவிசுவாசிக்கிட்ட ஆலோசனை வாங்கலாம், நீங்க அவனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அதை கர்த்தர் எப்பவும் அதை தான் விரும்புவார். ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு தான் கொடுக்க விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, நான் பிலீவர்ஸோட போய் ஒரு 4 பேரோட சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அவருக்கு இவரை முன்னிறுத்தி அவங்க எல்லாம், ஏன்னா இவர் நல்லவர்ன்றதுனால எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்ல பேரை யூஸ் பண்ணி அவங்க நிறைய கடன் வாங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ், வட்டிக்கு விடுறது. அப்போ நான் அவரை விட ரொம்ப சின்னவன். நான் அதே மாதிரி அவருடைய மனைவி, அவங்க ஆண்டி, அவங்க கூப்பிட்டு சொல்கிறோம், வேணாம், வட்டிக்கு விடுறது தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது. அவர் நண்பர்கள் பேச்சை கேட்டு, அப்படி என்ன பைபிளில் வந்து அநியாய வட்டின்னு தான் போட்டிருக்கு, நியாய வட்டி இருக்கு, அப்படி இப்படிலாம் பேசிட்டார். நடந்துச்சு, எல்லாம் முடிந்தது. ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்க்க தொடங்கினார். ஏன்னா அவருக்கு முடிவு காலம் வந்துருச்சு, அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவரை சரி பண்ண தொடங்கினார். ஒரு நாள் திடீரென்று நல்லா பைக்கில் போயிட்டு இருந்தவர் கீழே விழுந்து கால் உடஞ்சிச்சு. கால் உடஞ்ச உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷனை மாற்றி பண்ணிவிட்டாங்க. திருப்பி அதை சரி பண்ணாங்க. நண்பர்கள்லாம் அகைன்ஸ்ட் ஆனாங்க. எல்லாம் போய் கடைசியாக அவர் சொத்தெல்லாம் விற்று கடன் அடைக்கிற நிலைமை வந்துச்சு. அவர் சொத்தெல்லாம் விற்றாங்க, விற்று கடனை அடைச்சாங்க. கடைசியாக அந்த மனுஷன் நீதிமான், அவர் நீதிமானாக மரிப்பதற்கு கர்த்தர் அவருக்கு சில காரியங்களை அனுமதி கொடுத்தார். எல்லாத்தையும் அனுபவிச்சார், கஷ்டப்பட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவன் அவரை பரதீசிக்குள் எடுத்துக்கொண்டார். அவர் பண்ண சில தப்புகள், அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் ரெடி பண்ணி அவரை பரதீசிக்கு எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி தான் கர்த்தர் சில நேரத்தில் நீங்க பண்ண தப்பை சரி பண்றதுக்கு உங்களை மனமடிவாக்கி இருக்கிறார். கொஞ்சம் உங்களை சுத்தி போக பண்றாரு, சில நஷ்டங்களை கொடுக்குறாரு, சில ஆளை விட்டு பிரிக்கிறாரு, சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், விபத்துகளையோ அனுமதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை சரி பண்ணுவதற்கு. வழி கொஞ்சம் மனமடிவாகிறதுக்கு காரணம் அதுதான். நம்மளை அறியாமலேயே நான் பிலீவர்ஸோட சேர்ந்து சில காரியங்கள் பண்ணிடுவோம். நம்மளை அறியாமலேயே சில தப்புகள், நம்ம நீதிமான் தான், சர்ச்சைக்கு வருவோம், எல்லாம் செய்வோம், நமக்கு தெரியாது. சில நேரத்தில் போய் செஞ்சிருவோம். கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் உன்னை, ஆனால் உன்னை சரி பண்ணி தான் எடுப்பார். அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. நீதிமானாக இருந்தாலும் சரி கட்டுதல் உண்டு. உன்னை கொஞ்சம் வழி நெடுக அப்படி சுத்தி போக பண்ணுவார். கொஞ்சம் உபத்திரம் உண்டு. நீ யாரையாவது மனமடிவா பேசியிருப்ப, அதை திருப்பி கர்த்தர் உன் காதால ஒண்ணு கேட்க வைப்பாரு. ஏன் என்ன இவங்கெல்லாம் பேசுறாங்க, நான் நல்லதானே செய்யறேன். நீ பேசின காலம் ஒண்ணு இருக்கு, யாரையோ மனசு கஷ்டப்படுத்தின காலம் ஒண்ணு இருக்கு. அது உன் தாயா இருக்கும், உன் சகோதரனா இருக்கும், யார் வேணா இருக்கும். அன்னைக்கு நீங்க பேசும்போது அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது. அதை சரி கட்டுறதுக்கு உங்க காதல உங்களை கேட்க வைப்பார் கர்த்தர்.
ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நான் நல்ல சர்ச்சில் உள்ள ஒரு மனுஷனை தானே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தேன், விசுவாசியோட தானே இருக்கிறேன், ஏன் விசுவாசி வீட்டுல இவ்வளவு பிரச்சனை? நீங்க முன்னாடி இருந்தது உங்களுக்கு சரி பண்ணும்ல. நீங்க எத்தனை பேரை திட்டி இருக்கீங்க? எவ்வளவு பேர் கடுஞ்சொற்கள் பேசி இருப்பீங்க? வெளியாட்கள் பேச மாட்டாங்க, சில ஆட்கள் வெளியே பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே அடிப்பான், வீட்டுக்குள்ளே திட்டுவான். இதையெல்லாம் கர்த்தர் சரி பண்ணுவார். ஏன்னா நீங்களும் பரலோகத்துக்கு வரணும். இந்த சரி பண்ற வேலையை கர்த்தர் செய்யறாருன்னா ஒரே ஒரு சந்தோஷம், கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புறாருன்னு அர்த்தம். கர்த்தர் விட்டுட்டாருன்னா தான் கஷ்டம். பாவம் செய்யும் போது நீ கேட்ட கெட்டு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் என்ன விட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக என்ன சரி பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் என்ன சுத்தி போக பண்றாரு, கொஞ்சம் என்ன கஷ்டப்படுத்துறாருன்னா கர்த்தருடைய திட்டத்துக்குள் இன்னும் நான் இருக்கிறேன், என் பிரயாணம் முடிவடையவில்லை, என்னை கர்த்தர் இன்னும் நடத்துகிறார் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் அப்படியே திருஷ்டாங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. புசித்து குடித்து விளையாடுவதற்கான நேரம் இது இல்லை, இது கிடையாது. இது காண நோக்கி ஓடுற நேரம். உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. இங்கே இளைப்பாறுதல் இல்லை. இது ஓட்டம் ஓடுற இடம். ரன்னிங் ரேஸ் ஓடுறவன் ஓடும் போது ரெஸ்ட் எடுக்கவே மாட்டான், ஓடி முடிச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுப்பான். நீங்கள் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நடுவில் ரெஸ்ட்டுக்கு வேலை கிடையாது. இன்னும் ஓடுவோம். இங்கே களியாட்டம், புசிப்பு, குடிப்பு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஓட போறோம், அவ்வளவுதான். அங்க போய் டெய்லி தேவ சமூகத்தில் சந்தோஷமா தான் இருக்க போறோம். இரவும் பகலும் அவரை ஆராதிக்க போகிறோம். அங்க நித்தியமாய் அவர் ஆராதிக்க போகிறோம். இரண்டாவது, இங்கே உலகத்தோடு கூட கலப்பதற்கு நமக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. இது தனித்திருக்கிற கூட்டம். பைபிள் சொல்லுது இது தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம். இன்னொரு இடத்துல எஸ்தர் புஸ்தகம் சொல்லுது இது விகற்பமான வழிமுறைகளை கொண்டிருக்கிற கூட்டம். இதுக்கு உலகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நாம் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்துல, ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல நமக்கு சபை வேற, உலகம் வேற. இங்க எகிப்திய பெண்களுக்கோ, மோவாபிய ஸ்திரீகளுக்கோ, கானானிய ஸ்திரீகளுக்கோ, அமோனிய ஸ்திரீகளுக்கோ இங்க இடமில்லை. இது வேற கூட்டம். தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட கலக்கக்கூடாது. எவ்வளவு சௌந்தரியமா இருந்தாலும் கலக்கக்கூடாது. உலகம் பார்க்கறதுக்கு சௌந்தரியம் மாதிரி தெரியும், அது பார்வைக்கு இன்பமா தெரியும், வெளியே பார்க்கும்போது அது இன்பமா தெரியும், அது பேசுறது புத்தியை தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். உனக்காக உயிரையே கொடுப்பேன்பா, இல்ல அவன் கொடுக்க மாட்டான். உனக்காக உயிரை கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் மட்டும்தான் உனக்காக ஜீவனை கொடுத்தவர். ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்கு கூட நம்ம தான் காரணம், கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டும் போது சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கடினமா தோன்றும். ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த பாதையிலே மரணம் இல்லை. அந்த பாதை ஜீவனுக்கான பாதை. அந்த பாதையிலே உனக்கு மன்னா உண்டு, அந்த பாதையிலே உனக்கு கண்மலை தண்ணி உண்டு, அந்த பாதையிலே மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் உண்டு. அந்த பாதையிலே உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த பாதையிலே உன்னை முன்னும் பின்னுமாய் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த பாதையிலே உன் ஆசாரிப்பு கூடாரம், உன் உடன்படிக்கை பெட்டி உன் கூடவே வந்து கொண்டிருக்கும். நீ போகிற இடங்களெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த தேவன் உன் கூடவே இருக்கிறார். வழி மனமடிவா இருக்குதுன்னு சொல்றீங்களே, அந்த வழியில நீங்க மட்டும் இல்ல, தேவனும் போய் கொண்டு இருக்கிறார். யோசேப்பு மட்டும் சிறைச்சாலையில் இல்ல, தேவனும் சிறைச்சாலையில் இருக்கிறார். தானியேல் மட்டும் சிங்கக்கவில இல்ல, தூதனும் சிங்கக்கவில கூட உட்கார்ந்து இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஒரு நாளும் தேவனை பார்த்து முறுமுறுக்காதீங்க. இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்ததே பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. தேவனை அறிகிற அறிவு தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு. குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆனா எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போச்சு. எத்தனையோ பேர் சொல்ல முடியாத பாவத்துல கொடுமையில இருக்காங்க, ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. 3 வேளை ஆகாரம் கிடைக்காம எத்தனையோ பேர் ரோட்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா கர்த்தர் உன்னை வீட்டுல உட்கார வச்சு 3 வேளை ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரை நோக்கி முறுமுறுக்காதீங்க. இதுவரைக்கும் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. இனி வரப்போகிறது நலமாக இருக்கும், இனி வருகிறது நலமாகவே இருக்கும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நான் இந்த பிரயாணத்தை ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. வழியில நான் மனமடி வாயிடக்கூடாது, உங்களுக்கு பிரியம் இல்லாம நடந்துடக்கூடாது, வழியில அழிந்தவர்கள் போல நானும் அழிஞ்சிடக்கூடாது. நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்க விரும்புகிற உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீ வரும்போது நாங்கள் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவர்களை காணப்படணும்ப்பா. முடிவு காலத்தில் இருக்கிற எங்களுக்கு அது திருஷ்டாங்கமாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவு காலத்தில் இருக்கிற எங்களுக்கு அது திருஷ்டாங்கமாய் இருக்கிறது ஆண்டவரே, திருஷ்டாங்கமாய் இருக்கிறது.
சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் ஓடுகிற இந்த ஓட்டத்துல விதவிதமான சோதனைகளை நாங்கள் எதிர்கொண்டாலும் எதிலும் நாங்கள் விழுந்து போகாதபடி முடிவு பரியந்த ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அத்தனை பேரும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதா.